இந்த ஒரு மெத்தட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சிடும். என்ன மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அளவு போட்டிருக்கிறேன். இப்போ அளவு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறது எப்பயும் போல் கட் பண்ணாமல் இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மேல் போர்ஷன் வந்து விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வரைஞ்ச ஷேப்க்கு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துறேன் இதை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த நெக் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து மீதி இருக்கிறதையும் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு இந்த கழுத்தோட அகலம் வந்து சரியாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி நம்ம கட் பண்ணி இதை வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு சேம் வந்து என்ன அளவில் நம்ம வந்து கட் பண்ணி இருக்கிறோமோ அதே அளவில் தான் நம்ம வந்து நெக் வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். நம்ம இதை கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த கழுத்து வந்து இன்னும் அகலமாக வந்து போயிடும் நம்ம வந்து தைக்கக்குள்ள. அதனால் வந்து இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.